வாங்க, இன்னைக்கு நாம கிறிஸ்தவ மதத்தோட இதயத்துல இருக்கிற ஒரு முக்கியமான சடங்க பத்தி பார்க்க போறோம். உலகம் முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் இத பின்பற்றாங்க. பாக்குறதுக்கு இது ரொம்ப சிம்பிளா தெரியுது இல்லையா? வெறும் ரொட்டி அப்புறம் கொஞ்சம் திராட்சை ரசம். ஆனா இதுக்குள்ள எவ்ளோ பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? சிலருக்கு இது ஒரு புனிதமான நினைவு சின்னம். ஆனா இன்னும் சிலருக்கு இது கடவுளோட ஒரு நேரடி சந்திப்பு. பரிசுத்த திருவிருந்து, கர்த்தருடைய பந்துன்னு பல பேர்ல அழைக்கப்படுற இந்த நற்கரணிய பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த சடங்க சரியா புரிஞ்சுக்கணும்னா நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். இதோட ஆரம்பத்துக்கு, அதாவது இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில அவருக்கும் அவரோட சீஷர்களுக்கும் நடுவுல நடந்த ஒரு கடைசி உணவிலிருந்து தான் இது தொடங்குது. இந்த வசனத்துல என்னை நினைவு கூறும்படி இதைச் செய்யுங்கள் அப்படின்னு இயேசு சொல்றாரு இல்லையா? அதுதான் இது எல்லாத்துக்கும் அடிப்படை. இதோட மையமே ஒரு நினைவு கூறுதல் தான். இயேசுவோட தியாகத்தை நாம மறக்காம இருக்கிறதுக்கான ஒரு வழி. இந்த சடங்குல ரெண்டே ரெண்டு பொருள் தான் ரொம்ப முக்கியம், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒன்னு அப்பம், இது இயேசுவோட சரீரத்தை குறிக்குது. இன்னொன்னு கிண்ணம், இது அவரோட ரத்தத்தை குறிக்குது. பொதுவா கிண்ணத்துக்கும் பாவ மன்னிப்புக்கு தான் நிறைய பேர் அதிக கவனம் கொடுப்பாங்க. ஆனா இறையியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெண்டையும் ஒன்ன விட்டு ஒன்னு பிரிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. அப்பம் சரீரத்தையும் திராட்சரசம் ரத்தத்தையும் குறிக்குது. இது ரெண்டும் சேர்ந்தாதான் மீட்புங்கிற வாக்குறுதி முழுமையடையுது. பைபிள்ல அப்பம்ங்கிற வார்த்தைக்கு பல அடுக்க அர்த்தங்கள் இருக்கு. அது எப்படி படிப்படியா வளருதுன்னு பாருங்க. சாதாரணமா உடம்புக்கு தேவையான ஒரு உணவா ஆரம்பிச்சு அடிமைத்தனத்தோட விடுதலைய நினைவுபடுத்துற ஒரு விஷயமா மாறி கடைசில இயேசுவே தன்னை ஜீவ அப்பம்னு சொல்ற வரைக்கும் போகுது. அப்போ பாருங்க, இயேசுவே இந்த சின்னத்தோட முழு நிறைவா தன்னை அறிவிக்கிறார். நித்திய ஜீவனை கொடுக்கிற ஆன்மீக உணவா தன்னை சொல்றார். அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் நினைவுக்கு மாத்திரம் இல்ல, இது ஜீவனை பற்றியது. சரி, எல்லாம் ஓகே. ஆனா அந்த சடங்கு நடக்கும்போது அந்த அப்பத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் உண்மையிலே என்னதான் நடக்குது? இந்த ஒரு கேள்விதான் கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே ஒரு பெரிய பழமையான பிரிவினையும் உண்டாக்கியிருக்கு. இந்த விவாதம் மொத்தமா ரெண்டே விஷயத்துல வந்து நிக்குது. ஒன்னு, இது வெறும் ஒரு சின்னம், ஒரு அடையாளம் மட்டும்தான்னு சொல்ற பார்வை. இன்னொன்னு, இல்ல, அது நிஜமாவே இயேசுவோட சரீரமாகவும் ரத்தமாகவும் மாறுது அல்லது அதோட இணையுதுன்னு சொல்ற பார்வை. பெரும்பாலான புராட்டஸ்டன்ட் சபைகள் முதல் பார்வையும், கத்தோலிக் லூதரன் சபைகள் இரண்டாவது பார்வையும் நம்புறாங்க. கத்தோலிக்க திருச்சபை இந்த அற்புதத்தை விளக்க டிரான்சப்ஸ்டான்ஷியேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சிம்பிளா சொல்லும்னா, அவங்க என்ன நம்புறாங்கன்னா, அந்த அப்பமும் திராட்சை ரசமும் பாக்குறதுக்கு அப்படியே இருந்தாலும் அதோட சாரம், அதோட உண்மைத்தன்மை இயேசுவோட நிஜமான சரீரமாகவும் இரத்தமாகவும் மாறிடுதுன்னு நம்புறாங்க. இதுதான் இயேசுவோட உண்மையான பிரசன்னம். இந்த உண்மையான பிரசன்னம் மேல இருக்கிற நம்பிக்கை இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. இது ரொம்ப பழசு. திருச்சபையோட ஆரம்ப காலத்திலிருந்தே இது இருக்கு. அப்போஸ்தலர்களோட சீஷர்களே இத பத்தி உறுதியா போதிச்சிருக்காங்கன்னு அவங்களோட எழுத்துக்கள்ல பார்க்க முடியுது. சரி, இந்த அட்டவணைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். கத்தோலிக்கர்களும் லூத்தரன்களும் உண்மையான பிரசன்னத்தை நம்பினாலும் அது எப்படி நடக்குதுங்கிறதுல அவங்களுக்குள்ள சின்ன வித்தியாசம் இருக்கு. கத்தோலிக்கர்கள் அது ஹோல்டாமா மாறிடுதுன்னு நம்புறாங்க. ஆனா லூத்தரன்கள் அது இயேசுவோட சரீரத்தோட இணையுதுன்னு நம்புறாங்க. இந்த இறையியல் விவாதங்களையெல்லாம் தாண்டி நிறைய விசுவாசிகளுக்கு இது வெறும் ஒரு கோட்பாடு கிடையாது. இது அவங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அனுபவம். இது வெறும் சடங்கு இல்ல. அவங்க வாழ்க்கையில கடவுளோட சக்தி செயல்படுறதுக்கு இது ஒரு வழியா இருக்கு. இந்த பார்வையில இயேசுவோட இரத்தம் பாவம் மன்னிப்புக்கான ஒரு சின்னம் மட்டும் இல்ல, அது ஒரு ஆயுதம். ஆன்மீக போர்ல ஜெயிக்கவும், வியாதியிலிருந்து குணமாகவும், பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்துற ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். நிறைய பேரு அவங்க சொந்த அனுபவத்திலேருந்து சொல்றத கேட்டா ஆச்சரியமா இருக்கும். தீர்க்கவே முடியாத நோய்கள் குணமாகறதுல பெரிய ஆபத்திலேருந்து தப்பிக்கிறது வரைக்கும் இந்த திருவிருந்து மூலமா நடந்த அற்புதங்களை பத்தி நிறைய தனிப்பட்ட சான்றுகள் இருக்கு. அப்போ இந்த பார்வையில பார்த்தா திருவிருந்துல பங்கு பெறதுங்கிறது இந்த எல்லா நன்மைகளையும் நேரடியா பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு வழி. இது ஒரு வெற்றியோட பிரகடனம் மாதிரி. சரி, நாம இப்போ ஒரு சாதாரண நினைவு சின்னம்ங்கிற பார்வையில இருந்து ஒரு அமானுஷ்ய சந்திப்பு வரைக்கும் பலவிதமான நம்பிக்கைகளை பார்த்தோம். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? எவ்வளவுதான் கருத்து வேறுபாடுகள், விளக்கங்கள் இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்ல. இயேசுவோட பேர்ல அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பகிர்ந்துக்கிற இந்த ஒரு செயல் உலகம் முழுக்க இருக்கிற கிறிஸ்தவ மக்களை ஒன்னா இணைக்கிற ஒரு விஷயமா இன்னைக்கும் இருக்கு. இதுதான் நம்பிக்கை, சின்னம், சமூகம், இது எல்லாத்தோட சக்தியும் நமக்கு காட்டுது. இது ஒரு புனிதமான உணவு.
ஆனா இது தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரோட ஆன்மாவையும் மாற்றி போஷிக்கிற ஒரு சக்தியாவும் இருக்கு. இதுதான் இந்த மர்மமான உணவோட ஆச்சரியம்.